ஹலோ, வணக்கம். நான் கிஷோர்ஜி ஆஃபீஸ் கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணியிருக்கேங்க. சொல்லுங்க. சார் ஒரு சர்வீஸ் கால் சார். 2 நிமிஷம் பேசலாமா? ஃப்ரீயாக இருக்கீங்களா? சொல்லுங்க சார். இது ஒரு சர்வீஸ் காலுங்க. 2 நிமிஷம் பேசலாமா? ஃப்ரீயாக இருக்கீங்களா? சார் பேசுங்க சார். ஜியோலேருந்து தானே பேசுகிறேங்க. சொல்லுங்க சார். எஸ் சார். சார் திருப்பதி சார், நம்ம ஜியோ நம்பர்லேருந்து இப்போ வேறு ஆப்ரேட்டர் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க இல்லைங்களா? ஆமாங்க சார். அது ரிலேட்டடாக சார் கால் பண்ணியிருக்கேன். சொல்லுங்கள். நம்ம ஜியோ பயன்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்குங்களா? ஆமாங்க, இந்தியா முழுசுமே சிரமம் தான் இருக்குது சார். மக்களுக்கு, இல்லாத மக்களுக்கு எல்லாருக்குமே சிரமம் தான். காசு இருக்கிறவங்களுக்கு கொண்டாட்டம், காசு இல்லாதவங்களுக்கு திண்டாட்டம். அங்கே வந்து ஜியோ கம்பெனி ஓனர் வந்து அம்பானி சார், அவர் கல்யாணத்துக்கு கோடி கணக்கில் 5000 கோடி 10,000 கோடி செலவு பண்ணிக்கிறாரு. அவர் பாட்டுக்கு விலையை ஏற்றிட்டாரு. சர்வீஸே ஒன்றும் போவராக இருக்குது. இன்டர்நெட் வேகம் இல்லை, ஒழுங்காக நெட்ஒர்க்கே கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் சரி பண்ணாமல் விலையை ஏற்றினா சாதாரண மக்கள் எப்படி யூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்கள். சாரி சார், உங்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன் புரியுது. ஃப்ரீயாக எதுக்கு கொடுத்தீங்க ஃபஸ்ட்டு? 2016 ஃப்ரீயாக நெட்ஒர்க் கொடுத்து எல்லாரையுமே வந்து கவர்ச்சி பண்ணீங்க. இப்போ எல்லாத்தையுமே விலை எல்லாம் ஊருக்கு முன்னே விலை ஏற்றுறீங்க. இதெல்லாம் ஏமாத்து வேலை தானே, இது பித்தலாட்டம் தானே இந்த மாதிரி பண்ணுறது. ஃப்ரீயாக கொடுத்து ஜனங்களை கவர் பண்ணி இப்போ ஊருக்கு முன்னாடி விலை ஏற்றுறது வந்து பித்தலாட்டம் தானே, இது ஏமாத்துறது தானே, பகல் கொள்ள தானே சார் இது. கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? இல்லை, உங்களெல்லாம் கேட்கறதுக்கு ஜியோ கம்பெனி கேட்கறதுக்கு எவனுமே இல்லைன்னு நினச்சிட்டிங்களா எப்படி? நீங்கள் ஒரு ஒன்று தான் நெட்ஒர்க்கே இருக்குது இந்தியாவில், வேறு எதுவுமே கிடையாது. எல்லா நெட்ஒர்க்கையும் ஒழிச்சிட்டிங்க. 10-15 நெட்ஒர்க் இருந்துச்சு. ஜியோக்காரன் வந்து நாட்டையே அந்த சிம்மு நெட்ஒர்க்கே ஒழிச்சிட்டாங்க எல்லாமே. இப்போ பாரத் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வர்றது கொடை வேறு, எல்லாத்துலேயும் நீங்கள் உள்ளே வர்றீங்க. எல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரேட்டு. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டை தான் நாங்கள் யூஸ் பண்ணணும் ஜனங்க. என்ன நெட்ஒர்க் கொடுக்குறீங்க ஃபஸ்ட்டு? உங்கள் நெட்ஒர்க் ஸ்பீடு இருக்கா ஃபஸ்ட்டு? 5G ஒழுங்காக உங்களால் எல்லா ஏரியாலும் கொடுக்க முடியுதா? அதை சரி பண்ண உங்களால் முடியல. இதில் விலை ஏற்றி என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் பாருங்க, நீங்கள் கூடிய சீக்கிரம் 3வது இடத்துக்கு போக போகிறீங்க. நம்பர் 1க்கு வந்து பிஎஸ்என்எல் வரப்போகுது, நம்பர் 2க்கு ஏர்டெல் வரப்போகுது, 3வது இடத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க. பார்த்துக்கோங்க. ஜியோ அட்ரஸே இல்லாமல் போக போகுது கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. விலையை ஒழுங்காக குறைக்கலன்னா கண்டிப்பாக ட்ராய்க்கெல்லாம் நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் வச்சு கம்பெனியும் மூட சொல்லுவோம். ஏன்னா 2016 ஃப்ரீயாக கொடுக்குறோம் நெட்ஒர்க், எல்லாமே ஃப்ரீ நெட்ஒர்க்குன்னு கொடுத்து ஜனங்களை ஏமாற்றி நீங்கள் வந்து ஜனங்களை சிம்மை வாங்க வச்சு விற்ற ஆளுங்க நீங்கள். இப்போ வந்து நீங்கள் வேறு விலையை ஏற்றிருக்கீங்க. ஏன் எல்லா நெட்ஒர்க்கோட ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுத்த ஆளுங்க இப்போ ஏன் கம்மியாக கொடுக்குறதுக்கு என்ன உங்களுக்கு? ஃப்ரீயாக ஒன்றும் உங்களுக்கு கொடுக்க சொல்லல. இப்போ ரேட்டை கம்மியாக கொடுங்க. பிஎஸ்என்எலோட கம்மியாக கொடுக்கலாம்ல நீங்கள். எல்லாம் நம்பர் 1 இடத்துல நீங்கள் தானே இருக்கீங்க. இல்லை சார், நம்பர் 1 இடத்துல நீங்கள் தானே இருக்கீங்க. உங்களுக்கு வருமானம் பத்தலையா? அம்பானி சார் வந்து அங்கே உக்காந்து மும்பையில் ஆடம்பரமாக உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு பார்ட்டி வைப்பார். இங்கே நாங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி சாகணுமா? அவ்வளோ அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணி நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். எங்கள் காசு ரீசார்ஜ் பண்ணால் தான் நீங்கள் கோடீஸ்வரன் ஆக முடியும். அம்பானிக்கு வருமானம் வரும், இல்லைன்னா வருமா சொல்லுங்க? புரியுது. யாரோட பணங்க? எதுக்கு அந்த அந்த அளவுக்கு ஆடம்பரம் நீங்கள் பண்ணிக்கோங்க, இல்லைன்னு சொல்ல. எங்களுக்கு விலை ஏற்றி தான் நீங்கள் ஆடம்பரமாக பண்ணணுமா? எவன் காசு சொல்லுங்க? இந்திய கவர்மெண்ட்டும் உங்களை கேட்கறது இல்லை, வாரி வாரி கொடுக்குறாங்க. யாரும் கேட்கறதுக்கே நாதி இல்லை. அப்படிதான் நினச்சின்னு இருக்கீங்க ஜியோ கம்பெனி. பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக உங்கள் கம்பெனி வந்து திவால் ஆக போகுது. இது என்னோட சாபமாகவே விட்றேன், பார்த்துக்கோங்க. கடவுள் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பாரு ஜியோ கம்பெனிக்கு. நெட்ஒர்க் எல்லாமே மாற போகிறாங்க சார். சத்தியமாகவே இந்தியாவில் பூராமே நெட்ஒர்க் ஜியோலேருந்து எல்லாமே மாறணும். நாங்களே இதெல்லாம் பொதுமக்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா, எல்லாருமே ஜியோலேருந்து மாறிடுங்கன்னு சொல்லிட்டு நாங்களே விளம்பரம் படுத்துவோம். ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு எல்லாத்துலேயுமே. எங்களுக்கு பிஎஸ்என்எல் கம்பெனி வந்து டவர் ஒழுங்காக கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணுவோம் இனிமேல். புரியுதுங்களா? கண்டிப்பாக இதோட எழுச்சி கண்டிப்பாக போராட்டங்கள் வெடிக்கும், பார்த்துக்கோங்க. ஏன்னா இருக்கிற கம்பெனி எல்லாமே உங்களால் ஒழிஞ்சுது. இப்போ வந்து நீங்கள் தான் ஒரே கம்பெனின்ற ஒரு இதை வந்து உருவாக்கணுன்றதுனால, மோனோபோலியை உருவாக்கணும், காம்படிஷனே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு ஏற்றுறீங்க. யாரை கேட்டுங்க ஏற்றுறீங்க? ட்ராயை வந்து மதிக்கிறீங்களா சொல்லுங்க? எங்களுக்கு வந்து பழையபடி கொடுங்க. 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு 1 பைசா அந்த மாதிரி கட் ஆகிறது கொடுங்க. நாங்கள் ஏன் ஃபிக்ஸ்டாக ஒரு அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணணும்? எங்கள் விருப்பம். நாங்கள் மொத்தத்தில் 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறோமோ அதுக்குண்டானது மட்டும் நாங்கள் கால் பேசிக்கிறோம். எங்களுக்கு ஃப்ரீ காலே வேணாம், ஃப்ரீ நெட்ஒர்க்கே வேணாம். நாங்கள் காசு போட்டு நெட்டு யூஸ் பண்ணிக்கிறோம், காசு போட்டு பேசிக்கிறோம். இந்த ஃப்ரீயே வேணாம். யாருங்க இந்த பிளான்லாம் கொண்டு வந்தது? ஜியோக்காரங்க தான் இதெல்லாம் கொண்டு வந்தது. இந்தியாவில் ஒழிச்சிட்டிங்க எல்லாத்தையுமே. சரிங்களா?
சொல்லுங்க, Sure bro, என்ன feedback சொல்ல வந்து வரீங்க update சொல்லுங்க. பண்ணிக்கிறேன். இந்த ஃபீட்பேக் அம்பானி சாருக்கு அனுப்புங்க. இந்த ஃபீட்பேக்கை வந்து அம்பானி சாருக்கு அனுப்புங்க. நானும் கால் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், சோசியல் மீடியாலாம் ஸ்ப்ரெட் பண்றேன். சரிங்களா? ஷூர் சார். மொத்தத்துல ஜியோ கம்பெனி வந்து விலையை குறைக்கலன்னா எல்லாருமே வந்து போட்டு ஆயிருவாங்க, பாத்துக்கோங்க. வேற ஏதாச்சும் நீங்க சொல்ல விரும்புறீங்களா? இல்ல சார், அவ்வளவுதான் சார். ஓகேங்க, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.